அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 567வது நாளை அடைந்திருக்கிறது. தனி பாலஸ்தீனத்துக்கான குரல் ஒன்றும் மங்கி போய்விடவில்லை. நேற்றும் ஸ்பெயின் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. தனி பாலஸ்தீனை உருவாக்கி இந்த பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்று. நேற்று இஸ்ரேலுடைய பயங்கரமான அப்பாவிகள், குழந்தைகள், பெண்கள் இவர்களை கொலை செய்வதனுடைய பெய்த் ஹானோனில் ஒரு பெரிய ஆம்புஷை பண்ணியிருக்கிறார்கள் போராளிகள். அதில் ஒரு இஸ்ரேலி கமாண்டர் உட்பட 20 பேர் இறந்திருக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் நாங்கள் 2 கமாண்டர்களையும் 20 சோல்ஜர்ஸையும் வீரர் இராணுவத்தினரையும் இழந்தோம் என்று இஸ்ரேலிய மீடியா ஒத்துக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அது ரஃபாவில் நடந்த ஒரு பெரிய ஆம்புஷை அது கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. இது மிகப்பெரியதொரு ஆம்புஷாக இருந்திருக்கிறது. 30 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். முதல்ல ரெஸ்கியூ டீம்ஸ் வந்துருக்கு. அது முடியாமல் ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை புறக்கி சென்றிருக்கின்றன. காயம்பட்டவர்களையும் எடுத்து சென்றிருக்கின்றன. அப்போ இது ஒரு பெரிய தாக்குதல். அதே போல் ரஃபாவை போல டெல் அல் சுல்தான் நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய டெல் அல் சுல்தான் பகுதியில் இங்கு வைத்து தான் யஹ்யா சின்வார் அவர்கள் ஷஹீதானார்கள். டெல் அல் சுல்தான் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதிலிருந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்தும் காயம்பட்டும் போனவர்களை தவிர மீது உள்ளவர் ஓடி இருக்கிறார்கள். ஆகவே டெல் அல் சுல்தான், ரஃபான் இவற்றின் பக்கத்திலே அவர்கள், ரஃபா கிராசிங் ஆகியவற்றின் பக்கத்தில் அவர்கள் நெருங்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தது அல் சுஜையாவில் இப்போ 7வது தடவை 8வது தடவை மீண்டும் படையெடுத்து சொல்கிறார்கள். அங்கும் அடி வாங்கி இருக்கிறார்கள். அங்கும் ஒரு கமாண்டரும் ஒரு டேங்க் கமாண்டரும் 20 சோல்ஜர்ஸும் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள். மொத்தத்தில் நேற்றும் ஏறத்தாழ ஒரு 200 பேர் நமது கணக்குப்படி. ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணலை. ஒரு ஆம்புஷு, ஒரு இது என்று ரஃபாவில் ஒரு ஆம்புஷு, டெல் அல் சுல்தான் பகுதியில் ஒரு ஆம்புஷு, பெய்த் ஹானோனில் ஒரு ஆம்புஷு என்று மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். 79th பட்டாலியன் என்று ஒன்று அங்கே இருந்திருக்கிறது. அதனுடைய டேங்க் கமாண்டரும் இன்னும் 20 பேரும் காயமடைந்து இருக்கிறார்கள். இஸ்ரேலி படைகள் பல இடங்களில் இருந்து வெளியேறிவிட்டன. ஆனால் அந்த இடத்துக்கு மீண்டும் வருவார்கள். அவர்கள் தோற்று ஓடிவிட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. மீண்டும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை கொண்டு வருவார்கள். இந்த யுத்தம் முழு அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது பாலஸ்தீன மக்களில் பெரும்பகுதியினர் இப்பொழுது டிஸ்பிளேஸ்ட் ஆகிட்டாங்க. அங்கே இருந்து ஒவ்வொரு இடமா அலையக்கூடிய மக்களாக ஆகிவிட்டார்கள். 10 லட்சம் பேர் இப்படி காசாவின் மொத்த நிலப்பரப்பில் 1/3 10 லட்சம் பேர் வாழணுங்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது என்று சில நோக்கர்கள் கூறுகின்றார்கள். அடுத்தது இஸ்ரேலுக்குள்ளாலே ஒரு மீடியா சண்டை. அது என்னவென்று சொன்னால் இன்கரெக்ட் கேஷுவாலிட்டி ஃபிகர்ஸ். நேற்று மாரியூ, யோகி அகர்நாத் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் ஆர்மியிடம் எத்தனை பேர் இதுவரைக்கும் ஷஹீதானார்கள், இறந்தார்கள் என்று கேட்டால், எத்தனை பேர் இறந்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் வித்தியாசமான ஒரு கணக்கை சொல்கிறார்கள். 316 பேர் மார்ச் 18 இருந்து தொடங்கி இன்று வரைக்கும் இறந்திருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவங்க இஸ்ரேல் கணக்கு சொல்வதில் வேறொரு வகையை கண்டுபிடிக்கிறது. அது என்னவென்று சொன்னால் பிரீவ்டு ஃபேமிலிஸ், அதாவது பாதிக்கப்பட்டு அதாவது இறந்து போன இராணுவத்தினருடைய சொந்த பந்தங்கள் சோகத்தில் இருப்பார்கள் அல்லவா, இது ஒரு கணக்கு அவங்களுக்கு, பிரீவ்டு ஃபேமிலிஸ். அப்போ முதல்ல 60,000 பிரீவ்டு ஃபேமிலிஸ், சோகத்தில் ஆழ்ந்த குடும்பங்கள் என்று ஒரு கணக்கை சொல்லியிருக்கிறார்கள். இது என்ன கணக்குன்னு தெரியல. எங்கேயுமே உள்ள ஒரு மிலிட்டரியில் இப்படி கணக்கு வைக்க முடியல. உடனே இஸ்ரேலிய மீடியாக்களே 58,617 பிரீவ்டு ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. அப்போ 58,617 பேர் இறந்தார்களா, அல்லது ஒவ்வொரு பேருக்கும் 3 பேர் குடும்பத்தில் அழுகிறார்கள் என்று வைத்து கொண்டால் கூட நீ 5,944 பேர் இறந்திருக்க வேண்டும், நீ பொய் சொல்லுகிறாய் என்று இஸ்ரேலிய இராணுவத்தை மடக்கி பிடித்து இருக்கிறார்கள். ஆகவே இந்த புது கணக்கு, பிரீவ்டு ஃபேமிலிஸ் கணக்கு இப்பொழுது புதிதாக வருகிறது. ஆனால் உண்மையான இழப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதுதான் இஸ்ரேலிய ஊடகங்களுடைய கணிப்பு. அடுத்தது அமெரிக்கா தன்னால் இயன்ற அளவு ஒரு கணக்கை கொடுத்து ஒரு 3 F-35 ஃப்ளைட்டை கொடுத்திருக்கிறது. இது வரைக்கும் 42 இருந்தால் இந்த 3க்கு பிறகு 45 வானில் பறந்து குண்டு போட்டு அப்பாவி மக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்கிற
அந்த உதவியை இந்த உலகத்தில் மனித உரிமையை தூக்கி பிடிக்கின்ற அமெரிக்கா செய்திருக்கிறது. அடுத்தது ஹூத்திஸுடைய இராணுவ பலம்தான் இப்பொழுது இராணுவ நோக்கர்களுடைய மொத்த எண்ணத்தையும் கவர்ந்திருக்கிறது. அதாவது ஒரே வாரத்தில் 7 ஆபரேஷன். அதில் ஹைஃபாவை தொடர்ந்து தாக்குனையில் ஹைஃபா மக்கள் பதுங்கு குழியில் இருந்து வெளியே வர முடியவில்லை. அடுத்தது ஈரான் பயன்படுத்துகின்ற 358 வகை மிசில் ஒன்றை பயன்படுத்தி அயன்டோம்களை தாக்கி அழித்திருக்கிறது. அடுத்தது மேலும் ஒரு MQ-9, இதுவரைக்கும் $200 மில்லியன் MQ-9 இழந்திருக்கிறது. அடுத்தால நம்ம செய்திகளை எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு US அபிஷியல்ஸ், பென்டகன் அபிஷியல்ஸ் ஒரு இதை சொல்லியிருக்கிறார்கள். 6 வாரமாக நாம் தாக்கி 23 MQ-9 இழந்திருக்கிறோம். MQ-9 இழப்புகளால் இந்த யுத்தத்தில் நாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியவில்லை, 2வது கட்டத்துக்கு போக முடியவில்லை. முதல் கட்டத்திலேயே நாம் அமுங்கி போய்விட்டதால் 2வது கட்டத்துக்கு போக முடியவில்லை. 2வது கட்டம் என்பது அங்குள்ள முக்கியமான ஹூத்திஸுடைய தலைவர்களை கொலை செய்வது. அதற்கு போக முடியவில்லை. அடுத்தது என்ன சொல்கிறார்? 6 weeks of bombing has not drowned their command and control. 6 வாரமாக நம்மளுடைய தாக்குதல் அவர்களை இன்னும் கீழே கொண்டு வரவில்லை. இன்ஸ்டன்ட் மாறாக அவர்களுடைய தாக்குதல் வேகம் அதிகமாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக இதை சொல்லியிருக்கிறது யாரு? US அபிஷியல்ஸ். அவர்கள் இன்னும் அதிகமான ஆயுதங்களை காட்டுகிறார்கள், அதிகமான வேகத்தோடு தாக்குகிறார்கள். நமது தாக்குதலால் அப்பாவிகள் தான் கொலை செய்யப்படுகிறார்கள். அதையும் ஒரு இராணுவ நோக்கம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அங்க பெண்கள், குழந்தைகள், மருத்துவமனைகள், ஆம்புலன்ஸ் வரைக்கும் காசால குண்டு போடுறான். அமெரிக்கா என்ன செய்கிறதுன்னு சொன்னா பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், கேன்சர் ஹாஸ்பிட்டல், அதுக்கு பிறகு கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு, ஃபேக்டரிஸு, குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்கூலு, இதில் எல்லாம் குண்டு போடுது. இப்போ ICC நத்தியான ஒரு கிரிமினல்னு சொன்ன மாதிரி இப்போ இவர்களை யார் அமெரிக்காவினுடைய பிரதமர் ட்ரம்பையும் ஒரு வார் கிரிமினல், யுத்த குற்றவாளி என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இத்தனைக்கும் $200 மில்லியன் MQ-9 வீழ்த்திய ஹவுத்திஸ் அவர்கள் பயன்படுத்தி மிக குறைந்த செலவில் உருவாகிற லோக்கலி மேனுஃபேக்சர்டு மிசிலை வச்சு தான் நாம் அடித்து துவைச்சிருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவங்களுடைய எஃபிஷியன்சியில் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நம்ம சுப்பீரியர் பவர், ஏர் பவர், ஒரு ஒபாமா சொன்னால் பாருங்கள், நம்ம சுப்பீரியர் ஏர் பவர் எதை வச்சு F-35, F-15 ஃப்ளைட்ஸை வச்சு எந்த நாட்டிலையும் பொதுமக்களை அழித்து விடுவோம் என்ற ஒரு பயம் எல்லா நாடுக்கும் இருக்கிறது என்பது அது இப்பொழுது ஹூத்திஸுக்கு இல்லை. அதை எப்படி சமாளித்து மேலே வருவது என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் வெஸ்ட் பேங்கில் நேற்று செட்டிலர்ஸ் என்ற வந்தேரிகள், அதாவது கிரிமினல்ஸ், நேற்று ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். அல்-அக்ஸா உட்பட எல்லா இடத்துலையும் போய் சில பிரச்சனைகளை பண்ணியிருக்கிறார்கள். இத்தனையும் கடந்து 90,000 பேர் அல்-அக்ஸாவில் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள். அடுத்தது ஸ்பெயின் தனி பாலஸ்தீன நாடு வேணும்னு சொன்னதை இஸ்ரேல் கண்டித்திருக்கிறது. அடுத்தது லண்டனில் ஒரு குரூப் ஆஃப் லாயர்ஸ் ஒரு கோரிக்கையை இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு இது வச்சாங்க. லண்டனுக்கும் இதில், அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் இதில் இந்த இனப்படுகொலையில், காசாவில் நடக்கக்கூடிய ஜெனோசைடில், கூட்டுப்படுகொலையில் பங்குண்டு என்று ஒரு மூவை எடுத்தார்கள். அவர்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடையை கொண்டு வரும் ஆபத்து இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.